புதிய பங்குத்தந்தையாக இவ்வாலயத்திற்கு ஞானநகர் பங்கிற்கு வருகை தந்துள்ள அருள் திரு செலஸ்டின் அடிகளார் அவர்களுக்கு பங்கு பொறுப்பை ஒப்படைக்கும் விதம் இவ்வாலயத்தில் நடுநாயகனாக இருக்கின்ற திவ்ய நற்கருணை ஆண்டவரின் வேலையின் சாதியை நம்முடைய மறைவந்த அவர்களே, நமது ஞானநகர் பங்கில் மறக்க முடியாத ஒரு நாள். புதிய ஆலயம் கட்டி எழுப்பி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். இதோ நமக்கு நிரந்தரமான தந்தையாக அருள் தந்தை செலஸ்டின் அடிகளார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எனவே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளதோடு ஞானநகர் இறை சமூகத்தின் சார்பாக தந்தை அவர்களை வாழ்த்தி இந்த ஜெபங்களை எடுத்து அன்பின் அடையாளமாக இந்த கதராளியை தந்தை அவர்களுக்கு அறிவித்து ஞானநகர் மக்கள் சார்பாக மகிழ்ச்சி அளிக்கிறோம். இன்றைய நாளிலே இங்கு வருகை தந்து நமது ஞானநகரினுடைய பொறுப்பு தந்தையாக பணியேற்ற பொழுது அந்த பொறுப்பினை ஒப்படைத்த நம்முடைய வரைபட்ட அதிபர் தந்தை அவர்கள் பிறகு பிரபாகரன் அடிகளார் அவர்கள் இன்றைய நாளிலே இங்கு வந்து நம்முடைய புதிய தந்தைக்கு பொறுப்பினை கொடுத்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை பணியின் சார்பாக வாழ்த்தி ஜெபிக்கவும் நன்றி சொல்லவும் அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாடியை தந்தை அவர்களுக்கு அறிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுடைய திருவுடல் திருத்த பெருவிழாவிலே மிக அருமையான ஆழமான இறையியல் சிந்தனைகளை நமக்கு எடுத்துச் சொல்லி சிறந்த ஒரு வழிமுறையை ஆற்றியிருக்கிறவர் நம்முடைய பாசத்திற்கு தந்தை கருப்பணியாளர் சூசை மாணிக்கம் அடிகளார் அவர்கள். அவர்கள் நம்முடைய 25ஆம் குருத்துவ வெளிவிழாவை கொண்டாடுகிறார்கள். எனவே இந்த நேரத்திலே வெளிவிழா வாழ்த்துக்களை மக்களின் சார்பாகவும் இன்றைய நாளிலே நம்முடைய பாசமிகு தந்தை விக்டர் அலெக்ஸ் அவர்கள் தஞ்சை பரந்தூர் சமூக சேவையினுடைய இயக்குநர் தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நமது பணிகளை கலந்து கொள்ள திருப்பணியில் கலந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை நமது பங்கின் சார்பாக அப்போது வரவேற்றிருந்த கொண்டாடி அறிவித்து மகிழ்ச்சி அளிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஒரு சில நல்ல உணர்வுகளை நினைத்து பார்க்க விரும்புகிறேன். முதலாவதாக அழைத்த வாழ்வில் என்னை அழைத்து அளப்பரிய பணிகளை செய்வதற்கு ஊக்கமூட்டுகின்ற எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானநகரினுடைய நிர்வாக தந்தையாக என்னை தேர்ந்தெடுத்தவர் நம்முடைய வாசகத்துக்கு மேலால் 1000 சாந்தகி அவர்கள். அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த ஆலய கட்டுமான பணியை முன்னெடுத்து செய்ய
அழைப்பு கொடுத்து செய்வதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய நமது தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய பரிவார தந்தை அடிகளார் அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இங்கு இந்த பணியுடைய முதல் பங்கு தந்தையாக இருந்து இந்த ஆலய பணியை சிறப்பாக திட்டமிட்டு துவங்கி இன்று இளைஞரோடு இருக்கின்ற நம்முடைய வாசகருக்கு முன்னாள் பங்கு தந்தை ஆரோக்கிய சுந்தரம் அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எல்லா இடங்களிலும் பணியினுடைய எல்லா காரியங்களிலும் முழு உத்வேகத்தோடு ஒத்துழைப்பு நல்கி ஆன்மீக சமூக பணிகளை சிறப்பாக செய்து வருகின்ற நம்முடைய பணியுடைய அருள் சகோதரிகள். நாளைய இந்த இடம் மிக அழகாக நாளைய கட்டப்படுவதற்கு முழு ஒத்துழைப்பை நல்கி குறிப்பாக இக்கட்டான நேரங்களில் எல்லாம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஜபத்தாலும் உதவியாலும் என்னை வழிநடத்திய அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பணியுடைய நிர்வாகக் குழு நாம் முதலாக பொறுப்பெடுத்த பொழுது இந்த நிர்வாக குழுவினரை அழைத்த பொழுது ஒரு சில நல்ல உள்ளங்கள் அவர்களோடு வந்து இந்த ஆலய கட்டுமான பணியை ஏற்படுத்த உதவி செய்தார்கள். அப்பொழுது பணியினை சிறப்பாக செயல்படுத்த வழிநடத்த தன்னுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமான நன்றிகள். பக்த சபைகள் சபை மரியாதை சரி பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை இந்த பக்த சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் குழுவினர் எல்லா திருப்பணிகளிலும் அவர்கள் மிக சிறப்பாக பாடல்களை ஜெபிக்க செய்திருக்கிறார்கள். எனவே பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நன்றி. வழிபட செல்லாது ஆலய முற்றத்திலே வழிபடத்திலிருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற வழிபட சிறுவர்களையும் நன்றியோடு பார்க்கிறேன். அன்பிய குடும்பங்கள் இந்த கொரோனாவுக்கு பிறகு அன்பியங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் முயற்சி எடுத்த பொழுது ஒன்றே ஒன்று கண்ணைகள் என்று சொல்வது போல உலகமைப்பு அன்பிய குடும்பங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய புதிய ஆலயத்தினுடைய தூய்மை பணிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமான நன்றி. அனைத்து கிராம மக்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் கிராமங்களுக்கு திருப்பதிக்கு சென்ற பொழுது தயாராக மக்களை தயார் செய்து மிக ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து கிராம மக்கள் ஒவ்வொருவருக்கும் மனமான நன்றி. பங்கு மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்த்து வருகிறேன். எல்லா நேரங்களிலும் குறைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு நிறைவாக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு உத்வேகம் தந்தவர்கள் பங்கு மக்கள். இந்த நேரத்திலே பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இளையோர் இளைஞர்கள் இளம்பெண்கள் குறிப்பாக பங்கினுடைய வளர்ச்சியில் இருந்த அக்கறை கொண்டவர்களாக இந்த புதிய ஆலயத்திற்கு நம்முடைய முழு ஒத்துழைப்பை நல்கி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கினுடைய இளையோர் இளம்பெண்கள் இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையாவது மறந்திருந்தால் வழக்கமாக சொல்வது அதே தான் நெஞ்சிக்கு இருக்கும் மாணவர்கள். எனவே ஒருவேளை யாராவது மறந்திருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த 1.5 ஆண்டுகள் என்னோடு நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள். எங்களுடைய கடவுளுக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருப்போம். இந்த ஆலய பணி உங்களால் நிறைவு பெற்றது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள். சமண தாயுடைய பரிந்துரை பாதுகாப்பும் இந்த பங்கிற்கும் இந்த பங்கு மக்களாக ஒவ்வொருவருக்கும் என்றும் கிடைக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி. இப்பொழுது நம்முடைய புதிய பங்கு தந்தை அவர்களை பற்றி வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய மறைவற்ற கணித தந்தை பெயரெடுத்து பிரபாகரன் அவர்களை அழைக்கிறோம். ஏனெனில் எங்களுடைய உறவு 50 ஆண்டுகள் உறவு 42 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்கிறோம். அதற்கு பிறகு முன்பு இளம் குருமணத்திலும் கல்வியிலும் குருமணத்திலும் மேல் குருமணத்திலும் படித்தோம். தந்தை அவர்கள் எடுத்த காலத்தை சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடியவர். தஞ்சை மறை மாவட்டத்தில் அவர்களை 1000 பங்குக்கு அனுப்பும் பொழுது எல்லா பங்குகளுமே அவர் நிலைகளை கொண்டு வந்தவர். 2 வருஷம் ஒரு சில பொழுது எனக்கு பங்கு மாறி அந்த அப்படிங்கிற சொல்லுவாங்க. 5 ஆண்டுகளாக இருந்தாலும் 5 ஆண்டுகள் கொடுத்தார். 6 ஆண்டுகளாக இருந்தாலும் 6 ஆண்டுகள், 7 ஆண்டுகளாக இருந்தாலும் 7 ஆண்டுகள். அதோடு இவருடைய சிறப்பு பங்கு சிறப்பு
அவரிடம் கொண்டு உண்டு என்றால் தான் இருக்கிற அந்த பங்கிலே இருந்து இன்னொரு பங்கை உருவாக்குவார். கிளை பங்காக இருப்பதை பங்காக உயர்த்துகிற ஒரு நல்ல எண்ணம் அவரிடம் உண்டு. அவ்வாறு பல நபர்களிலே இருந்து புதிய பங்குகளை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே பல் முனை திறமை கொண்டவர், அமைதியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடியவர், நட்புகளின் மீதும் அதை மலையாள மீதும் அடுப்பதையே அது கொண்ட தம்பி அவர்கள் உங்களுக்கு பகுதியாக வைத்திருந்தது இறைவனுடைய கொடை, இறைவனுடைய பேரு. ஆகவே நாளிலே வந்திருக்கின்ற தம்பியுடைய அனைவர் சார்பாகவும் தந்தை சரஸ் அவர்களை மாசத்தோடு பாராட்டுகிறோம். அவருக்கு எங்களுடைய ஜெபத்தையும் வாழ்க்கையும் தெரிவிக்கிறோம். அருள்தந்தை விக்டர்தாஸ் அவர்கள் பம்பரம் போல சுத்தி பணியாற்றினார். மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட அலுவலக பணி, SC/ST மனுஷன் பணியாக இருந்தாலும் பல்நோக்கு நிலையிலே எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்க்கின்ற சட்டசபையிலே நாம் இயக்கமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ ஒன்றிணைந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் தன்னுடைய முத்திரையை கொடுத்தவர். அதே நேரத்திலே கூடுதல் பொறுப்பாகத்தான் இந்த ஞானவர்களுக்கு பங்கு பொறுப்பு நிர்வாகியாக கொடுக்கப்பட்ட போது எந்த விதமான சலனம் சொல்லாமல், குறைவு சொல்லாமல், இவ்வளவு வேலைப்பட என்றெல்லாம் சொல்லாமல் முக வளர்ச்சியோடு மன நிறைவோடு ஆற்றினார். இந்த ஆலயம் இந்த அளவுக்கு நிறைவு பெற்றிருக்கிறது என்ற காரணம் இறைவன் மீது அவர் கொண்டிருந்த பற்றுறுதி, இறைவன் அவர் மீது கொண்டிருந்த பாசம். ஆகவே இறை நம்பிக்கையோடு இறை ஆற்றலோடு அவர் பணியாற்றியதால் தான் இத்தனை பெரிய ஆலயத்தை உருவாக்க முடிந்தது. இறைவனுடைய ஆற்றல் அவரிடம் இருந்தது. இறைவன் மீது அவர் கொண்டிருந்த அந்த நீக்கமர நிகழ்ந்திருந்த எல்லா பிரசனமும் அவருக்கு இந்த வெற்றியை தந்தது. ஆகவே அவர் மிக சிறப்பாக உழைத்தார், உருவாக்கினார். இந்த இடத்தை, இந்த பங்கை என்பதிலே பெருமை அடைகிறோம், அன்போடு பாராட்டுகிறோம், அவரை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க நம்முடைய ஜெபத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை சூசி மாவட்டங்கள் வேளாண்மையிலே பங்குதந்தையாக இருந்த போது நான் அங்கே அதிர்தந்தையாக இருந்தேன். 2 பேருக்கும் அருள்தந்தை ஆரோக்கிய சுந்தரம் அவர்கள் நன்றாக பழக்கமானவர், பாசம் உள்ளவர், அன்பு உள்ளவர், எல்லாரையும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் மனநிறைவோடு செய்யக்கூடியவர். ஆகவே அவர் ஆரம்பித்து வருகின்ற பங்கு எல்லா நிலைகளிலும் அவர் இடத்தில் இருந்து ஒரு குழந்தையை செய்கிறார் சொல்வது போல, நான் மோட்சத்துக்கு போனாலும் சும்மா இருக்க மாட்டேன், அங்கே இருந்து ரோஜா வளர்ப்பு வீடு கொடுவேன் என்று சொன்னது போல என்னிடத்தில் இருந்து நம்மை ஆசிரியர் கொண்டிருக்கிற புனித நிலையிலே இறை பிரசன்னத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அருள்தந்தை ஆரோக்கிய சுந்தரம் அவர்களுடைய ஆத்மா இறைவனை நித்திய இடைப்பாடிய அவர்களாக சிறப்பும் அவருடைய ஆற்றலும் அவருடைய ஜபமும் நம்மை வழிமுறைப்படுகிறது. அருள்தந்தை சூசை மாணிக்க அவர்கள் ஒரு சில வாக்கியங்களை பேசுவார்கள். தந்தையவர்களே, தங்கள் புதிய பணியேற்ற அருள்தந்தை சரஸ் அவர்களே, பணி நிறைவு செய்கின்ற நிர்வாகி தந்தை அருள்தந்தை விக்டர்தாஸ் அவர்களே, அருள்தந்தையவர்களே, அன்பு இறை மக்களே, இந்த ஞானநகர்
தனிப்பட்ட விதத்தில் இந்த பங்கு துவங்கப்பட்ட போது மறைந்த அதிபர் தந்தை பிரபாகரன் அவர்கள் சொன்ன மாதிரி முதல் பங்கு ஒரு இறைவனை சார்ந்திருக்கின்ற ஆரோக்கிய சுந்தரமணிகளார் அவர்களை இந்த பங்கேற்பு வேளாண்மையிலிருந்து அழைத்து வந்து பொறுப்பேற்ற நிகழ்விலே நான் பங்கெடுத்துக் கொண்டேன். அந்த விதத்திலே இந்த பங்கு ஆரம்பித்ததிலிருந்து இன்று இருக்கின்ற வரை வளர்ந்திருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அதற்கு பல தந்தையர்கள் துணையாக இருந்து அவருக்கு துணையாக இருந்து இந்த இறை சமூகம் வளர உழைத்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே புதிய மகள் தந்தை ஆரோக்கிய சுந்தரமணிகளார் துவங்கி வைத்த அந்த வேலையை கூடுதல் பணியாக இருந்தாலும் அதை சிறப்பாக ஏற்று சிறமேற்கொண்டு இந்த பணி ஆலய பணியை நிறைவு செய்தவர் உடைய நிர்வாகி தந்தை தாஸ் அவர்கள். தாஸ் அவர்களும் நானும் மறைமாவட்ட நீதி பணி நிலையத்தில் ஒன்றாக பணிபுரிபவர்கள். அந்த விதத்திலே அவரை பற்றி நான் அறிவேன். அவர் தன்னுடைய பணியை எப்பொழுதும் அமைதியாக செய்யக்கூடியவர், அதே நேரத்திலே சிறப்பாக செய்யக்கூடியவர். எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாமல், எந்தவித வெற்று விளம்பரங்களும் இல்லாமல் தன்னுடைய பணியை செய்தவர். அந்த பணியிலே ஒரு சிறப்பு இருக்கும், அதில் ஒரு குவாலிட்டி வரும். அந்த விதத்திலே அவர் கூடுதல் பணியாக இதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அதற்காக முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு புதிய ஆலயம் அமைவது என்பது ஒரு சாதாரண காரியமாக, அது பல்வேறு நிலைகளில் பல்வேறு பணிகளை உள்ளடக்கியது, பல்வேறு நபர்களை உள்ளடக்கியது, பல்வேறு நபர்களின் ஒத்துழைப்புகளை உள்ளடக்கியது. அந்த விதத்திலே தன்னுடைய ஆளுமையினாலே இறைவன் அவருக்கு தந்த கொடைகளினாலே அவர் அதை சிறப்பாக நிறைவேற்றி இன்று இந்த ஞானநகர் பங்கு இறை சமூகம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு பணி நிறைவு பெற்று தன்னுடைய பணியை தொடர்கின்ற அவருடைய நிர்வாக தந்தை தாஸ் அவர்களுடைய மாபெரும் பங்களிப்பு இருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. ஆகவே அவர்களை இந்த நாளிலே நாம் வாழ்த்தி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர் செய்கின்ற எல்லா பணிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அதே போல புதிதாக பணியேற்கின்ற அவர்களுடைய சரஸ்வதிகளார் என்னுடைய சொந்த பங்கிலே பணியாற்றி பொழுது உணர்விலே பணியாற்றி பொழுது இந்த பங்கிலே பொறுப்பேற்கின்ற தந்தையவர்களும் மிக எளிதாக நடக்கக்கூடியவர், எப்பொழுதும் பொறுமையோடும் கனிவோடும் பேசக்கூடியவர் தந்தையவர்கள். ஆகவே உங்களுக்கு கிடைத்திருக்கிற புதிய தந்தைக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இரு தந்தையர்களையும் இங்கு அமைந்திருக்கிற மறைவட்ட அதிபர் தந்தை அவர்கள் சார்பாகவும் அலெக்ஸ் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வாழ்த்துகிறேன். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து செய்வோம். இது மூன்றாவது பங்கு, அதாவது புதிய பங்கு தந்தையை அது பழைய பொருளிலிருந்து விலகுகின்ற ஒரு நிகழ்வு. முதலாவது ஆலங்குடி, அப்போ பெரிய படத்தில் நான் தான் பொறுப்பு புதிதாக வந்த அடுத்த ஆட்சியை அவர்களுக்கு ஒப்படைத்தேன். இரண்டாவது பங்கு எழுப்பூர், எப்படி உங்கள் பங்குக்கு தற்காலிகமாக அது ஒரு மாதம் நான் இருந்தேன். ஒரு மாதம் நிறைவு செய்து அடுத்த நெப்போலியன் ஆகப்பட்ட அவர்களுக்கு அந்த பங்கை ஒப்படைத்தேன். இது மூன்றாவது பங்கு, நான்காவது பங்கு. எனவே மகிழ்ச்சியோடு நான் இதை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். கண்டிப்பாக சந்தனத்தாயினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய புதிய பங்கு தந்தை வழியாக
பங்குக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நமது புதிய பங்கு தந்தை அவர்களை நமது பங்கின் அமைப்புகள் சார்பாக மரியாதை செய்ய வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கிராமத்தில் இருந்து வந்திருக்கிற மக்களும் புதிய பங்கு தந்தையை மட்டும் நீங்கள் மரியாதை செய்வார் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதனால புதிய பங்கு தந்தைக்கு மட்டும் வரவேற்று நிர்வாக தந்தை தயவுசெய்யாரும் கொண்டாடி கொண்டு வர வேண்டாம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கு மறை வட்ட அதிபர் தந்தை அவர்களே, மறை மாவட்ட கல்வி செயலாளர் தந்தை அவர்களே, நமது பகுதியில் புதிதாக பொறுப்பேற்று வந்திருக்கின்ற தந்தை அவர்களே, பிரியாவை கொடுத்து கொண்டிருக்கும் நமது நிர்வாக தந்தை அவர்களே, அவர் தந்தை விக்டர் அலெக்ஸ் அவர்களே, புதிதாக பங்கேற்க வந்திருந்த தந்தை அவர்கள் வரும்போதே தெரியுது பெரிய படையோட நிச்சயம் அவர் எவ்வளவு அன்பு கொண்டவர், பங்கு மக்களிடையே எவ்வளவு எளிமையாக பழகக்கூடிய இருந்தது தெரிகிறது. அதனால நம்ம புதிய தந்தையை பற்றி பின்னாடி பார்த்துக்கிறோம். இதுவரை பணியாற்றிருந்த நமது நிர்வாக தந்தையர்கள் மிக கடுமையாக ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். எந்தவித மரியாதையும் புதிய பங்கு தந்தைக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்று. இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை நமது பங்கு மக்களின் சார்பாக, எல்லா பக்த சபைகளின் சார்பாக, கிராம மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை மட்டும் நாங்கள் உங்களிடம் தெரிவிக்கிறோம். அவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. தூரத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை வாழ்த்தி வரவேற்று உங்களுடைய பாராட்டு தெரிவிக்கும் பொழுது சொந்த மக்களாகிய இளைஞர்கள் அனுமதிக்காமல் இருப்பது ஒரு சின்ன நெருங்கல் வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய அந்த உறுதிக்கு நாங்களும் உடன்படுகிறோம். எப்பொழுதுமே நீங்க எங்களோட பார்க்கலாம், எப்பொழுதுமே இந்த மண்ணின் மையத்தான் என்பதை நாங்கள் எங்களோடு ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது புதிதாக பொறுப்பேற்க உள்ள நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நமது நிர்வாகத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. கிராம மக்களின் சார்பாக மரியாதை செய்ய விரும்புகிறார்கள். திருபுவனத்தின் மக்களின் சார்பாக மரியாதை செய்ய விரும்புகிறார்கள். மலை மாவட்ட அதிபர் அவர்களுக்கும் புதியதாக பொறுப்பேற்கும் அன்றைய அவர்களுக்கும் திருவண்ணாமலை கோவிலூர் பகுதியின் சார்பாக கூட்டி கிராம மக்களின் சார்பாக பகுதி சித்தர்காடு கிராம மக்களின் சார்பாக புதிய பகுதி மேல மாகாணத்தின் மக்களின் சார்பாக புதிய பகுதி நமது பாசமிகு தலைமை தலைவர்
பிரபாகர் தேவர் அவர்களே, புதிதாக கலந்தங்காக பொறுப்பேற்றிருக்கிற செலஸ்டின் நடிகர் அவர்களே, அடுத்தது சூசை மாநிலம் அவர்களே, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு கூட இருந்தாலும் ரொம்ப வருஷம் அவங்க கூட இருந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உணர்வுகளுக்குள்ள மிக சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றியிருக்கிறார்கள். அழகிய கல்வியை திருப்பதியாற்றி பக்தி நூற்றில் மிக சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறார்கள். அடுத்தது விக்டர்தாஸ் அவர்களே, அருட்கல்விகளே, இறைமக்கள் என்ற அனைவருக்கும் இந்த அருமையான நேரத்தில் ஒரு கண்காண தெரிவித்துள்ளது. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். கடந்த ஆண்டு என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக திருமணத்து சார்ந்தவர்களுக்காக சூசைப்பட்டு தேவாலயத்துக்காக சென்றிருந்தேன். அப்பதான் பார்த்தேன். தந்தையை பற்றி உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த தஞ்சாவூர் மண்ணை சார்ந்தவர்கள் அங்கே வேலையில் அவங்க அவசரம் அங்கே கலந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் நான் பார்த்து சொன்னேன். அவங்களுடைய எல்லா வேலைகளும் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த ரெக்கார்டெல்லாம் பரப்பி எனக்காக எடுத்து கொடுத்தாங்க. அப்பவே அதாவது அந்த ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம வந்து ஒரு குருவானவர் வந்து அதாவது நிறைவேற்றாத எந்த விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு அல்லது அது சார்ந்த எந்த விஷயங்களாலும் சிறப்பாக செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு. அது எனக்கு ஒரு அதாவது அவங்க நினைச்சதாக ஈவினிங் வாங்கன்னு சொல்லலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் அவங்க எல்லா சொந்த வழியும் நிப்பாட்டிட்டு நம்மளுடைய மக்களுக்கு கரெக்டாக செய்யணும் அப்படின்னு செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த மன்னார் பூர்வீக தேவாலயத்தில் மக்கள் வந்து உங்களுக்கு எப்படி பேரண்களுக்கு பேசிட்டு உங்களை கொண்டாடினாங்களோ அந்த கொண்டாட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த ஞானத்து மக்கள் உங்களை சிறப்பாக கொண்டாடுவோம். அதே போல எங்களோடு இருந்து சிறப்பாக எங்களை ஆன்மீகத்தை வழிநடத்திய விக்டர்தாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நிதான தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் பேசுவதற்கு நாம் நிதான வணக்கம். நமது பங்கில் எல்லாருமாக இருந்து நம்மளை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது நிர்வாக பஞ்சாயத்துக்கு தொடர்ந்து ஊக்கமும் ஆக்கமும் நல்ல உதவி செய்து கொண்டிருக்கும் அந்த படோடி நடத்துவர்கள் தற்போது புதிய பங்குதாரர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். மரியாதை சேவையின் சார்பாக நமது புதிய பங்குதாரர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அன்பியத்தின் சார்பாக நமது புதிய பங்குதாரர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். பெண்கள் பணிக்குழுவின் சார்பாக நமது புதிய பங்குதாரர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். பாடக குழுவின் சார்பாக நமது புதிய பங்குதாரர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். இந்த பங்கில் ஆணிவேராக இருந்து நமக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற இளையோர் அவர்கள் தற்பொழுது பங்குதாரர்கள் புதிய பங்குதாரர்கள். நமது வேதியர் அவர்களும் காட்டுத்தோட்டம் கிராம மக்களின் சார்பாக வின்சென்ட் தேவாலய சபையின் சார்பாக இந்த நல்ல நேரத்தில் இளையோர் இளம்பெண்கள் சார்பாக இந்த நல்ல நேரத்தில் இந்த இனிய விழாவை சிறப்பாக நடைபெற உதவி செய்த பொதுமக்களாகிய அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாகவும் அனைத்து குருக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் நம்மையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நம்முடைய புதிய பங்குதாரர்களுடைய ஏற்புரை
Gracias.
மீண்டும் உங்களுடைய பணியாளர் நம்முடைய புதிய பங்குத்தந்தையவர்களை அண்ணாமலை இந்த சுசேகர் ஆலயத்திலிருந்து விழுப்புணர்ந்து வருகின்ற அண்ணாமலை சுசேகர் ஆலய பங்கு இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அதப்பணியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பதி முடித்தவுடன் உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு இப்போ யார் தேவை அப்படின்னா ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பங்கு தந்தை. எனக்கு அதில் பங்குல அனுபவம் சின்ன சமயத்தினுடைய ஒரு பங்கு தந்தையாக அனுபவம் கிடையாது. ஆனால் மிக அதிகமான அனுபவங்கள் பெற்றவர் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். இந்த நேரத்தில் இந்த பங்குக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவமிக்க ஒரு பங்கு தந்தை தேவை என்று கடவுள் விரும்பியிருக்கிறார். எனவே அதை நாம் கொடுத்திருக்கிறார். எனவே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பங்கு தந்தையோடு இணைந்து பயணிக்க உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரோடு இருக்கலாம், அதெல்லாம் பத்திரமா போகணும். அதனால அந்த ஒரு பொறுமையோடு ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்லது பங்கு தந்தை அவர்கள். அதே பங்கு தந்தையை தொடர்ந்து வாழ்த்துகிறோம். உடம்புள்ள ஆனோடு அவர் பணியாற்ற உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்ற வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன்.
தாயே சந்தன தாயே எம் பங்கின் பாது காவலியே உமது புகழை பாடிடுவோம் உமது புதுமையை போற்றிடுவோம் உமது அன்பை சுவைத்திடுவோம் உமது அருளை நாடிடுவோம் சந்தன தாயே எம் பங்கின் பாது காவலியே